கர்த்தர் கொடுத்தது நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நமக்கு இன்னைக்கு ஒரு காலம் ஆண்டவர் பிரசங்கியில் சொல்லுவார் சாலமோன். நடா ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம்ட்டு நிறைய அந்த காலங்களை பற்றியே வர நீதிமொழிகள் இருக்குது. நீங்கள் தினமும் வாசிக்கிறவங்களா இருந்தால் அதை நீங்கள் வாசிங்க. அது மாதிரி ஏற்ற காலம்னு ஒன்று இருக்குது ஆண்டவருக்கு. அவர் ஒரு காலத்தை வச்சுருக்காரு. அந்த காலத்தில் நம்மளை உயர்த்துவார். அவர் கரெக்டில் இருக்கும் பொழுது, நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர் நம்மளை உயர்த்துகிற தேவன். அவர் நம்மளை கீழே தள்ளி ஏதோ நீ தவறு பண்ண அப்படி தண்டிக்கிற ஆண்டவர் கிடையாது. அவர் ஏற்ற காலத்தில் செய்கிறவர். எல்லாத்தையும் பாருங்கள், மழையை இப்போ எல்லாவற்றையும் நம்ம சூழ்நிலையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி அதெல்லாம் ஆண்டவர் சொன்னது தான் கேட்டு அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கி அந்த மரம் பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் காய் காய்க்கணும், இந்த நாட்களில் பூ பூக்கணும், இந்த நாட்களில் இலை உருந்து போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா காரியங்கள் உலகம் நம்ம பார்க்கும்போது சாதாரணமாக தெரியும் பார்த்திங்களா. அந்த மாதிரி ஏற்ற காலத்தில் எல்லாமே கரெக்டாக செய்யுது. ஆனால் மனுஷன் மாத்திரம்தான் என்ன செய்ய மாட்டான். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உயர்த்துவார்னு சொல்லிட்டு ஆண்டவர் கரத்தில் நம்ம இருக்கணும்னு அவன் செய்யாமல் வேறு என்னமோ யோசனை பண்ணிட்டு போய் விழுந்து அப்புறம் திருப்பி வருவான். ஐயா நீங்கள் எதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி வரும்போதும் ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவராக இருந்து திருப்பவும் நம்மளை என்ன செய்கிறாரு, நம்மளை மன்னித்து நம்மளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாற்றுறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார்னு சொல்லி நம்முடைய சிந்தனை, நம்முடைய சித்தத்தை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே நீங்கள் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவன், அதனால் உங்கள் கரத்தில் நாங்கள் இருக்கிறதுக்கு உங்கள் கரத்தில் வணைஞ்சி வச்சுருக்கீங்களே சுவாமி, அதை நாங்கள் நிலையில் நிற்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆவியானவற்றை நம்ம ஜெபிப்போம். இன்றைக்கி ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும்படி அவருடைய கரத்தில் இருக்கணும். பேதுரு எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, 1 பேதுரு 5:6 அந்த வசனத்தை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதன் மூலமாக நிறைய காரியங்கள் ஆண்டவர் கற்று தருவார். நம்ம நம்முடைய நேரத்தையே பார்க்கக்கூடாது. நமக்கு தோன்ற நேரத்தை பார்க்காம ஆண்டவருடைய நேரத்துக்கு நம்ம காத்திருக்கிற ஒரு பிள்ளையாக மாறுறதுக்கு தான் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் அப்படியே செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்க, எங்கள் விசுவாசத்தோட ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஒரு திரள் கூட்டம் எழும்புவதற்காக ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு இழைத்திருந்திருக்கிற அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் கடைபிடிக்கவும் அதன்படி நடந்து செல்லவும் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்படவும் தகப்பனே உடைய கரத்திலே நாங்கள் தங்கி இருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட இந்த நாட்களில் எங்களோடு கூட நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசி ஆண்டவரே நீங்கள் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவன் என்று இன்னும் அதிகமாய் உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஒவ்வொன்றையும் ஆண்டவரை செயலாற்றி நாங்கள் அதிலே நடந்து சென்று வெற்றியை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் தாமே எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். அதிலே ஆண்டவரை தவறி போய் இருப்போமானால் ஆண்டவரே இதுதான் வழி என்று சொல்கிற சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக காணப்பட தேவன் இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறையா. எங்களை உருவாக்கும் சுவாமி, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் உருவாகி உலகத்துக்கும் வெளிச்சமாய் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்த பொருட்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாங்க, அதன்படி நடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே வருகிறோம். ஆண்டவரே உடைய பாதத்தில் வருகிறோம், நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துவோம். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே.
அன்புக்காகவே உள்ளம் ஏங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறே. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே. அன்புக்காகவே உள்ளம் ஏங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறே. இயேசுவே இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் வாஞ்சிக்கிறேன். கவலையும் கண்ணீரும் நீர் மாற்றினீ, பாரமும் வேதனையும் நீர் மாற்றினீ. கவலையும் கண்ணீரும் நீர் மாற்றினீ, மனபாரமும் வேதனையும் நீர் மாற்றினீ. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. எனக்காகவே ஜீவனை நீ தந்தீரே, என் சாபங்களை சிலுவையில் நீ சுமந்தீர். எனக்காகவே ஜீவனை நீ தந்தீரே, என் சாபங்களை சிலுவையிலே நீ சுமந்தீர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே. அன்புக்காக உள்ளம் ஏங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே. அன்புக்காக நீங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் ஆண்டவர். ஏற்ற காலங்கும்போதே அவருக்கு ஏற்ற காலம். ஏற்ற காலம்னாக்கி நமக்கு ஒரு காலம் உண்டு. அதுதான் காலத்தில் 2 காலம் உண்டு இல்லை, நம்ம விருப்பப்படி போகிற காலம்,
ஆண்டவர் விருப்பப்படி போகிற காலம். அதில் வந்து ஏற்ற காலத்தில் அவர் வந்து உயர்த்துவார். அவருக்குன்னு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். நம்ம ஒரு படிப்பாகலாம், ஒரு எந்த வேலையாகலாம், எதுவுமே வந்து ஒரு போன உடனே நம்ம வந்து அந்த வேலையை செய்யவே முடியாது. ஒரு படிப்புன்னா பாருங்கள், இந்த ஒரு 5 வருஷம் படித்து, இப்போ டாக்டருக்கு படித்தாங்கன்னாக்கி அவங்க 5 வருஷம் படித்து திருப்பி ட்ரைனிங்னு சொல்லி ஒரு 2 வருஷமாவது குறைஞ்சது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ், அதாவது அதை பற்றி என்னென்னு படிச்சிருப்பாங்க, எல்லாமே தெரியும். ஆனால் வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வந்து 2 வருஷம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் நீங்கள் வேலை பார்க்கணும், அதை வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு பார்த்தவங்களா இருந்தால் தெரியும். அவங்க வந்து பெரிய டாக்டர்னு சொல்லி ஒரு எல்லாம் படித்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அனுபவம் உள்ள டாக்டர் வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஒரு 10 பேரை 10-20 பேரை கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து என்ன நோயாளிக்கு பக்கத்தில் வச்சு, இந்த மாதிரி நோய் வந்தது, இதனால் நோய் வந்தது, இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லி கொடுத்து அவங்க வந்து அதை செஞ்சு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு 2 வருஷம், அதுக்கு குறைஞ்சது நான் சொல்கிறேன் 2 வருஷம் வந்து இந்த ட்ரைனிங் எடுத்தால் தான் திருப்பி வந்து அவங்க சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு ஏதோ ஒரு வச்சு ஆரம்பித்து செய்யும்போது அவங்களுக்கு அது தெரியும். ஆனால் புதுசாக போய் நம்ம படித்த உடனே அவங்களுக்கு செய்யணுனாக்கி தெரியவே தெரியாது. அது மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கனாக்கி படிப்பிலே பாருங்கள், உலக காரியத்திலே எவ்வளோ ப்ராக்டிஸ் வேணும்னு சொன்னோம்னாக்கி ஆண்டோடைய காரியம் செய்யணுன்னாக்கி எவ்வளோ ப்ராக்டிஸ் வேணும் பாருங்கள். அதனால் அவர் செய்கிற காரியங்கள் பெருசாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் முடிவெடுத்து செய்கிறது வந்து எதுவுமே சரியாகவே இருக்காது. நிறைய காரியங்களில் நம்ம தவறி போகிறத பார்க்க முடியும். ஏன்னா மிஷினரிகள் வாழ்க்கையிலலாம் நீங்கள் நிறைய எடுத்து படிங்க. நம்முடைய உலக காரியங்கள் புக்கை படிக்கிறத விட மிஷினரிகள் புக்குகளை நிறைய படித்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி நிறைய படித்தவங்களாக இருப்பாங்க. நிறைய அவங்களுக்கு ஞானம் அறிவுலாம் இருக்கும். ஆனாலும் பாருங்கள், முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அப்புறம் தான் அவங்க ஊழியத்தெல்லாம் பண்ணாங்க, மற்ற காரியங்கள்லாம் செஞ்சாங்க. நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சதே ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால தான் வெளியே. அவங்க படிப்புனால எதுவுமே கிடையாது. நிறையா காரியங்கள் நீங்கள் படிக்கலாம். நிறையா அந்த மாதிரி சயின்ஸ் படித்தவங்க அந்த மாதிரி படித்தவங்களும் படிச்சிருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சவங்களும் விசித்திரமாக ஆண்டவர் நடத்துனதை நீங்கள் பார்க்க முடியும். நிறையா மிஷினரிகள் நீங்கள் படிச்சிங்கனாக்கி. அப்போது அவங்கள மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னம்னாக்கி அவருடைய நாட்களுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். நம்ம போனோடனே நம்ம எல்லாம் செஞ்சிடலாம், எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது தான் நம்ம வந்து வாழ்க்கையில் விழுந்து போகிறோம். அப்படி விழுந்து போகாதபடி ஆண்டோடைய ஏற்ற காலத்துக்கு நம்ம அவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல லேவியராகமம் 26:3-4 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் ஏன் ஆண்டவர் வந்து முதல்ல வந்து சொல்லிட்டாரு, என் கட்டளையின்படி என்னுடைய கற்பனையின்படி நடக்கணும். ஏன் வார்த்தையின்படி நடக்கிறவங்க, அதாவது நீங்கள் இதை படிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி எல்லாருக்கும் எழுதினாலும் இதை வந்து குறிப்பாக ஏன் சொல்கிறாருனாக்கி ஆண்டவருடைய வசனத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு நடக்கிறது ஏற்ற காலத்தில் செய்வாங்க. எல்லாத்துக்கும் இல்லை, பொதுவாக ஆண்டவர் சிலுவையில் மரித்தது எல்லாத்துக்காகனாலும் இந்த இடத்துல நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி அந்த ஒரு கட்டளையை ஒரு கற்பனை கொடுக்காரு பார்த்தீங்களா, அதை நம்ம நடத்தும் பொழுது ஏற்ற காலத்தில் எல்லாம் செய்வேன்னு சொல்கிறாரு. ஏற்ற காலத்திலே நான் வந்து மழையை பண்ணுவேன். இப்போது மழை வந்து பார்த்திங்கனாக்கி நான் ஏற்கனவே சொன்னேன், மழை வந்து நல்லதுக்கும் இருக்குது. நிறையா காரியங்களை வந்து நமக்கு வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டுனாக்கி என்ன பண்ண முடியும், அழிஞ்சு போச்சுனாக்கி ரொம்ப கஷ்டம், அப்புறம் பஞ்சம்தான் உண்டாகும். அதனால் மழை வந்து சரியான ஏற்ற காலத்தில் மழையை பண்ணதுன்னு சொல்லுது. அந்த வரியை நீங்கள் நோட் பண்ணி அந்த ஜெபத்தோடு படிங்க. நிறைய காரியங்கள் அதில் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையே வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கு? உங்களுக்குங்காரு, உனக்குன்னு சொல்லலை. அப்போ உங்களுக்குங்கும் பொழுது அதை கடைபிடிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஏற்ற காலத்தில் மழையை வர பண்ணி, நான் வந்து பூமி தன் பலனை வெளியிலுள்ள மரங்களும் தங்கள் கனிகளை கொடுக்கும். இப்போ பூமி வந்து இந்த வெயில் நேரத்தில் மழை பெஞ்சாலும் தப்பு, மழை காலத்தில் வெயில் அடித்தாலும் நமக்கு உடம்புக்கு நோய் வரும். மற்றும் மரங்கள் செடிகளுக்கெல்லாம் பூச்சி அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாவற்றையுமே ஏற்ற காலத்தில் நான் உனக்கு வந்து ஆசீர்வாதத்தை கூறக்கூடிய ஒரு வசனமாக இருக்குது. அதனால் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பதெல்லாம் அவருடைய கட்டளையின்படி அவர் கற்பனையின்படி நம்ம நடக்கும் பொழுது அதனால் கிடைக்க போகிற ஆசீர்வாதத்தை கொடுக்க சொல்கிறாரு. மரங்கள்லாம் கனிகளை கொடுக்கும், அவர் சொன்னால் பூமி தன் பலனையும் கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ அளவுக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு இருக்கும், அவருடைய வார்த்தைக்கு கடைபிடிச்சி அவருடைய ஜெபிச்சு தான் நிறைய பேர்
வாழ்க்கையில் நடந்து போகும்பொழுது நிறைய காரியங்களில் அவங்க விழுந்து போகாமல், அதாவது உலக காரியத்தில் விழுந்து போகாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலே வர முடியும். அப்படி வரணுன்னாக்கி என்னுடைய கட்டளையின்படி, என்னுடைய கற்பனையின்படி நீ நடந்தால் தான் நான் ஏற்ற காலத்தில் உனக்கு எல்லாம் செய்வேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த முன்னாடி கொடுத்துருக்க அந்த 2 காரியத்தையும் நம்ம செய்கிறோமா? இல்லாட்டா நம்ம அதில் ஏதாவது தவறி இருந்தோம்னா, ஆண்டவரே இந்த கற்பனையின்படி கட்டளையின்படி நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, அப்போ தான் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நீங்கள் அதுக்கு பிறகு ஆசீர்வாதத்தை தருவீங்க ஏற்ற காலத்தில், அது எங்களுக்கு பிளஸ்ஸிங். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நடத்தணும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த காரியத்தில் நாங்கள் சரியானபடி நடக்கிறோமா, அதில் நடக்காமல் இருக்கிறோமா, அதில் இந்த குறைகள் இருந்தால் அதை எனக்கு சரி செய்து தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆவியானட்ட நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார். அடுத்து உபாகமம் 11வது அதிகாரத்தில் நீங்கள் ஒரு வசனத்தை படிச்சிங்கன்னாக்கி 13, 14, 15 படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் நின்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளின்படி கீழ்ப்படிந்தால், அப்போ அது இப்பவும் அதுதான் சொல்வார், வார்த்தையின்படி கீழ்ப்படியும் பொழுது என்ன செய்கிறாராமா, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல், அதாவது முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார். இது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர்கிட்ட அன்பு கூறணும். நம்ம அன்பு கூறுறதே பார்த்திங்கன்னாக்கி, மற்றவங்ககிட்ட அன்பு கூறுதமோ இல்லையோ, நமக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அவர்கிட்ட அன்பு வர்றது தான் நிறையா இருக்கும். அந்த அன்பை நீங்கள் ருசி பார்க்கறதுக்கு ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஜெபிங்க. அந்த அன்பு ஆண்டவர் கொடுக்குற அன்பு. ஆண்டவர்கிட்ட அன்பு வரணுனாலே நம்ம என்ன செய்யணும், முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர்கிட்ட என்ன செய்யணும், அவரை துதிக்கணும். துதிக்கும் போது அந்த அன்பு நமக்கு வரும். அப்போது கற்பிக்கிற கற்பனைகள்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சால் கிடைக்கக்கூடிய காரியங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்காரு. அப்போது தானியத்தை கொடுக்கும், திராட்சை ரசம் கிடைக்கும். ஏற்ற காலத்தில் நீ முன்மாறி பின்மாறி பெஞ்சு மிருக ஜீவன்களையும் சொல்றாரு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ நம்மளை மாத்திரம் இல்லை, மிருக ஜீவன்கள் வச்சுருந்தீங்கன்னாக்கி அதையும் ஆசீர்வதிப்பேன் எப்படி சொல்லாரு. இப்போ புல்லே முளைக்கல்னாக்கி என்ன பண்ண முடியும், மிருகங்கள்லாம் என்ன பண்ணும். இந்த கிராம சைடு நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சோடனே நிறைய கீரை புல் இதெல்லாம் உயரமாக முளைச்சிரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த மாடை பூரத்தையும் கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. இப்போ இவங்களுக்கு வீட்டில் என்ன வைக்கல் வைக்கணும், அதுக்குன்னு ஏதாவது பண்ணணும், தண்ணி மட்டும் தான் வச்சா போதும். மிச்ச எல்லாம் அது அங்கேயே எல்லாம் புல்லை சாப்பிட்டு நல்லா வயிறு ஃபுல்லாகிடும். காலையில் கொண்டு போனாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் அதிலே இது பண்ணிவிட்டு வருவாங்க. ஆனால் புல் இல்லைன்னு வைங்க, எல்லாமே எங்கள் வீட்டில் தான் எல்லாம் பணம் செலவுலையும் மற்ற எல்லாமே அவங்க செலவழிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் மிருக ஜீவனங்களுக்கு என்ன செய்கிறாராம், புல்லை முளைக்க பண்ணுதுன்னு சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு மாத்திரமில்ல, மிருக ஜீவன்களுக்கு கூட கொடுக்குற ஆண்டவர் சொல்லுவார்லாம், காக்கை குஞ்சுகளும் கூட எனக்கு இற கிடைக்குன்னு சொல்லி ஆண்டவரை தான் நோக்கி பார்க்குது. அப்போ ஒவ்வொரு மிருகங்களுக்கும் கூட ஆண்டவர் பார்த்திங்கனாக்கி நம்ம நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அவர் சில காரியங்கள் சொல்லும் பொழுது நமக்கு இந்த விளக்கங்கள்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்லுதேன். அன்பு கூறுறதுனாக்கி நம்ம மனுஷங்கிட்ட அன்பு கூறுறதா இருக்கலாம், மிருகங்கிட்ட ஆண்டவர் சொல்லுறாரு, மிருகங்கள் கூட நான் புல்லை முளைக்க சொல்லுவேன்னா, அப்போ மிருகங்கள் மேலே அன்பு கூர்ந்து தான் இருக்காரு. அவருக்கு அன்பு இல்லைனாக்கி என்ன செய்வார், எப்படியோ போட்டோம், அதுக்கு என்ன புல் முளைக்கிறதுக்கு நம்ம ஏன் செய்யணும், மனுஷனை பார்க்கறதுக்கே முடியலை, அவனே கீழ்ப்படிய மாட்டாங்க, இந்த மிருகம் என்ன நம்மளுக்கு கீழ்ப்படிய போதான்னு சொன்னார்னாக்கி என்ன நினச்சி அப்படி புல் முளைக்காமல் வச்சாருனாக்கி என்ன நடக்குங்க. அதை தான் நான் இந்த நாட்களில் சொல்லுதேன். அது பாருங்கள், நான் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா, ஒரு கடைக்கு போகும்போது ஒரு டாக் வச்சுருந்தார். அவர் ரொம்ப அன்பாக வச்சுருந்தார். எனக்கு அது பார்க்குறதுக்கு பார்த்தா அந்த பஞ்சுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முடி ஃபுல்லு முடி அப்படி வச்சு அது பாட்டுக்கு மடியில் படுத்த மாதிரி மேலே தோளில் படுத்துருந்துச்சு. உடனே என் பையன் வந்திருந்தோடனே அவனுக்கு ரொம்ப இந்த டாக்கு இதெல்லாம் பிடிக்கும். அவன் கேட்டான், என்ன டாக்கு அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நான் அதெல்லாம் பார்த்தேன், என்னங்க கீழே நடந்து போகிறதுக்கு பதில் எப்படி மடியில் தூக்கிச்சிட்டு இருக்கீங்க, படுத்துட்டு இருக்குது, கீழே நடந்து போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் சொன்னார், உடம்பு நல்லா இல்லைம்மா, அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், நாங்கள் இது மேலே ரொம்ப அன்பு வச்சுருப்போம், இது உடம்பு நல்லா இல்லைன்னா எங்கள் வீட்டில் ஒரு வாரமாக சாப்பிட வச்சில்ல, அது மாதிரி ஊசிலாம் போட்டு இப்போ நடக்க மாட்டான், ஆனால் நாங்கள் தூக்கி வச்சு கொஞ்சம் வெளியெல்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னால், வீட்டு பிள்ளைங்கள்லாம் இப்போ வேலைக்கு போயிட்டாலும் பரவாயில்ல, நமக்கு அன்பு காட்டுறதுக்கு இது ரொம்ப அன்பாக இருக்குங்க. எங்களுக்கு மெத்தையெல்லாம் இப்போ படுத்துக்கணும், எங்கள் கூட பிள்ளை மாதிரி இருக்கும்,
ஒருத்தரையும் துன்பப்படுத்தாது. நம்ம வந்து கரெக்டாக குளிக்கும், கரெக்டாக சாப்பிடும். அந்த மாதிரி அது வந்து உடம்பு நல்லா இல்லைன்னா இப்போ அப்படியே சோர்ந்து இருக்கணுன்னா எங்களுக்கே கஷ்டமாக இருந்தது. அதனால் தூக்கிட்டு வந்து இந்த கடை அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வெளியே உள்ளவங்கள்லாம் பார்த்தாங்கன்னா, அதை பார்த்தோன்னே எல்லோரும் கடையிலலாம் எடுத்து வச்சுக்கிடுவாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு நான் அப்படியே வருவேன் அப்படின்லாம் அவர் சொன்னார். அப்போ ஒரு ஒரு மிருகம், அதாவது ஒரு டாக்கு மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்களான்னு நான் யோசனை பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கி அந்த அன்பு இருந்தால் தான் ஏதோ ஒரு அன்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த அன்பு வந்து மனுஷங்கிட்டையும் காட்டணும். அதே டயத்தில் மிருகஜீவன் ஆண்டவர் வந்து பாருங்கள், மிருகத்தை சொதாரலாம், புல் முளைக்க சொதாரலாம். அந்த மாதிரி அவர் இருந்தார். அதை நான் பார்த்தேன். அப்போ ஒரு மிருக ஜீவன்கள் இது மேலே இவ்வளோ அன்பு வச்சுருந்தா பாருங்கள், நம்ம மனுஷன் எவ்வளோ அன்பு வச்சுருக்கணும். அந்த மனுஷன் அன்பை விட ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் நம்பாத என்ன நம்புங்காரு. அப்போ அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கணும் பார்த்துங்க. அந்த அன்பு வச்சுருந்தா மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த அன்பில் நிலைச்சி நின்று ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அதை நம்ம தியானிப்போம். ஆண்டோடைய அன்பு பெருசுங்க. எல்லாம் உலக அன்பெல்லாம் அழிஞ்சு போகும். ஆனால் ஆண்டோடைய அன்பு ஒரு நாளும் அழியாததாக இருக்கிறதுனால அந்த அன்பை நோக்கி நம்ம போகிற பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அந்த மிருக ஜீவன்களுக்கும் கொடுப்பாரு, நமக்கும் தருவார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக்குள்ள எந்த விதமான தடையும் நமக்கு இருக்கவே இருக்காது. அதை நீங்கள் நோட் பண்ணி படிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர்கிட்ட அன்பு கூர்ந்து அவரை சேவித்து அவர் வந்து நம்ம திருப்தியாக நடத்தக்கூடியவர் என்கிறத வந்து நாம் தியானித்து நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். உபாகமம் 11, 13, 14, 15 மூணையும் நீங்கள் தியானிங்க. அடுத்தது ஏசாயா 60, 19 22 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, இனி சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சமாக இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் அப்படிங்கிறாரு. அப்போ நமக்கு ஒரு துக்க நாட்கள், ஒரு வேதனை நாட்கள் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் பார்த்துக்கங்க, ஆண்டவர் வந்து அந்த வெளிச்சத்தை கொண்டு வர அவர் தான் நீதியின் சூரியன். அதனால் அவர் தான் வெளிச்சமாக. நீங்கள் வெளிப்படுத்தல் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அங்கே எதுவும் சூரியன் கிடையாது, ஒன்றும் துக்கம் கிடையாது, துன்பம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி கடைசியில் நம்ம படிக்கலாம். அந்த மாதிரி இங்கே ஆண்டவர் தான் நமக்கு சூரியனாக இருக்கார், நமக்கு வெளிச்சமாக இருக்கார் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறத நம்ம பார்க்கோம். ஆண்டவர் வந்து அவர் வந்து நித்திய வெளிச்சத்தை நமக்கு தரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி ஏற்ற காலத்தில் அவர் சரியான நேரத்தில் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவர் வந்து ஏதோ நமக்கு கஷ்டத்தை கொடுத்து அதில் ஏதோ அவங்கள சரி பண்ணணும்னா இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் செய்கிறதே இல்லை. அவர் இந்த 21வது வசனத்தை நீங்கள் படிச்சுன்னா, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கு பூமியை சுதந்திரத்து குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமையின்படி என் கரங்களின் கிரியுமாய் இருப்பார்கள். இப்போ ஆண்டவருடைய நீதிமான்கள் என்றைக்கு ஆண்டவர் நீதிமான்னாலே ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்களா, அவருக்கு முழுவதுமாய் அர்ப்பணித்த பிள்ளைங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அவர் தான் அதுக்கு பிறகு வர ஆசீர்வாதத்தை பாருங்கள் எப்படிலாம் சொல்கிறாருந்துச்சு. அடுத்தது சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். பாருங்கள் எப்படி ஆண்டவர் வழி நடத்துகிறாருங்கிற ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடிய காரியங்கள் தான் இதெல்லாம். நீங்கள் நோட் பண்ணி ஜெபத்தோடு படிங்க, தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை கற்றுத்தந்து உங்களுக்கு செய்வார். நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுதோ தான் அவர் வந்து நமக்காக தீவிரமாக செய்யக்கூடிய காரியங்களை செய்வேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம முன்னாடி படித்த மாதிரி எல்லாவற்றையுமே நம்ம கடைபிடிக்கணும். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்கிற சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைங்களுக்கு தான் செய்வேங்காரு ஏற்ற காலத்தில். எல்லாருக்கும் இல்லை, இது பொதுவானது இருந்தாலும் கூட நம்ம அந்த காரியங்கள் ஆண்டவர் முதலாவது ஏன் எழுதி வச்சிருக்காருன்னா அதுபடி நடக்கும்பொழுது தான் நம்ம இப்போ நான் பாடத்தை பற்றிலாம் சொன்னேன் பார்த்தீங்களா. அது மாதிரி நம்ம என்ன காரியங்கள் செய்யணுமோ அந்த காரியத்தை செய்து முடித்த பிறகு தான் அதுக்கேற்ற சர்டிஃபிகேட் கிடைக்கும். படித்து எல்லாம் முடித்த பிறகு தான் பாருங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க, அது எல்லாம் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னம்னாக்கி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இவன் பாஸ் பண்ணிட்டா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகலான்னு சொல்லி. அதில் வந்து சரியில்லை அப்படின்னம்னாக்கி உடனே அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போது நம்ம ஒன்றுலையும் இப்போ உலக காரியத்தில் இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வேலை செய்யும் பொழுதோ அவர் வந்து நம்மளை என்னவோ ஒரு குறித்து நம்மளை வச்சுருப்பார். இப்போ ஒவ்வொருத்தரையும் ஒரு வேலைக்கு செய்யும் பொழுது நீங்கள் பைபிளில் ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து படிச்சிங்கன்னாக்கி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வேலைக்கு வச்சுருக்கும் பொழுது அந்த வேலைக்கு ட்ரைனிங் கொடுக்காரு. இப்போ சாமுவேல் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கி அவர் போனோடனே அந்தால ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வந்திருக்காரு, அவர் எல்லாத்தையும் செய்வார்னு சொல்லலை. ஆண்டவர் பேசி லேவி வீட்டில் இருந்து
அதுலேருந்து ஒன்றுனா பேசி அவர் நடத்தி சென்று அவர் வந்து தீர்க்கதரிசியாக மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பாருங்கள். உடனே எந்த காரியத்தையும் ஆண்டவர் செய்கிறதில்ல. ஏன்னா அந்த காரியத்தை கற்றுக்கொள்ளாமல் போகும் பொழுது அவன் தவறி போயிடுவான்னு சொல்லி ஆண்டவர் வந்து என்ன செய்வார், உருவாக்குவார். எந்த வேதனையும் வரும்பொழுது நமக்கு எப்பவும் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என்ன எனக்கு மட்டும் இந்த வேதனையை கொடுத்துருக்கீங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் எல்லோரும் நல்லா இருக்காங்க, நான் ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் கஷ்டப்படுத்துறது கஷ்டத்தை அப்படியே கஷ்டத்தில் அப்படியே மூழ்கி எப்படியோ போகட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விடுற ஆண்டவர் இல்லை. நம்மளை உருவாக்குகிறதுக்காக நமக்கு சில காரியங்களை வந்து செய்யக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டிய இருக்குது. அதுதான் ஆண்டவர் செய்கிறார் வழியே. அவர் வந்து நோய்களை வந்து நமக்கு தந்து இந்த நோயினால் இவன் என்னமோ படட்டும் அப்படின்னு இல்லை. நோயோ பிரச்சனையோ வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை உருவாக்குவதை நம்ம உணரணும். அந்த உணர்ந்து ஆண்டவரை எங்களை உருவாக்குறதுக்காக நீங்கள் தந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் உருவாக்கி நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த காரியங்களில் நம்ம ஜெயிக்க முடியும். ஆனால் எனக்கு கஷ்டம் வந்துட்டேன்னு அழும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி பிசாசன் பார்த்தியா இவ்வளோ கஷ்டத்தை தந்திருக்காரு ஆண்டவர் வந்து, நீ ஏன் அவரை அவரை வந்து நீ வேதத்தை படிக்க, அவர்கிட்ட ஏன் ஜெபிக்க, அவர் ஜெபிச்சாலும் என்ன உனக்கு செய்ய போகிறாரா அப்படின்னு சொல்லி அவன் வந்து மாற்றங்களை கொண்டு வந்து நமக்கு நம்முடைய இருதயத்தில் தான் நமக்கு தான் யாராவது என்ன சொல்லிட்டோம்னா உடனே அழுதுட்டு இருப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சுபாவம் நமக்கு இருந்துன்னு இங்கே அவன் சுலபமாக நம்மளை வந்து ஏமாற்றி அவன் வழியில் நமக்கு கொண்டு போகிறதுக்கு வழிகள் இருக்குது. அதனால் அந்த வழியில் போகாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை புடமிடுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நிறைய காரியங்கள் நீங்கள் படிக்கலாம், அதை நம்ம படிப்போம். அப்போ வந்து கர்த்தர் கரத்தில் நம்ம இருக்கோம்னாக்கி அவர் வந்து நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்வார்னு சொல்லி அவர் நம்ம கொண்டு வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற்றுவதற்கு நம்மளை வச்சுருக்காரு அப்படின்னா அவர் நேர்த்தியாக நடத்தக்கூடியவர். அதனால் அவர் கரத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அதை நானே நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கோம்ல, அந்த காரியங்களை நீங்கள் செய்யுங்க. அதை ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்துவார். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது கடைசியாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி பேதுரு எழுதின காரியங்கள் வந்து ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி அவருடைய கரத்திலே உயர்த்தி இருங்கள். இப்போ நான் கட்டளை இதெல்லாம் கடைபிடிக்கும் பொழுதே இதெல்லாம் வந்துடும். அப்போ ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்தும்படி அவருடைய பரத்த கருத்துக்களை நீங்கள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. அப்போ பேதுரு நாட்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி பரிசுத்தவான்கள்லாம் கடுமையாக துன்பப்பட்டாங்களாமா. ஏன்னா வந்து நிறைய பேரை தீ எரிச்சு கொன்னாங்க, நிறைய பேரை குத்தி கொன்னாங்க, நிறைய பேர் சீசர்களே பாருங்கள் எப்படி சேர்த்தாங்க. அவங்கெல்லாம் சாதாரணமாகவே சாகலை, எல்லாத்தையுமே துன்பப்படுத்தி கொண்ட நேரத்தில் அவர் வந்து தேவனால் இந்த சோதனை ஏன் வருது, பரிசுத்தவான்கள் அவங்கெல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்க, ஏன் உங்களுக்கு இந்த சோதனை வருதுன்னா தேவனால் அனுப்பப்பட்டவைகள் அல்ல. இந்த கஷ்டங்கள்லாம் தேவனால் அனுமதிக்கப்பட்டவைகள். இந்த அனுமதித்து ஆண்டவர் உருவாக்குறதுக்காண்டி நம்மளை அனுமதிச்சிருக்காரு அப்படிங்கிறத பேதுரு வந்து நிறைய காரியங்களை சொல்லும் பொழுது நாம் வந்து அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்மளையே நம்முடைய பிள்ளைகளை நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம நல்லதுக்கு தான் கொண்டு போவோமே இல்லையா, தீமையை செய்வோமா நம்ம. இப்போ நம்ம உலக தகப்பன் தாய்மார்களே நம்ம இப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு தகப்பனாக இருந்தார்னா அவர் வந்து இப்படி தள்ளி விடுவாரா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நம்ம வந்து அவர் நினச்சிதாராம் பிள்ளையாக மாற்றி அவர் பிள்ளையாக தாங்கி அவர் வந்து சுமந்து செல்கிறவராக இருக்கார். அவர் நம்மளை உயர்த்துறது நிச்சயம், நம்மளை உயர்த்துவார், அவருடைய கரத்தில் இருக்கோன்னு சொல்லி நம்ம நிச்சயத்தை பட்டோம்னா நாம் வந்து இந்த மாதிரி ஐயோ நம்ம இப்படி இப்போ நோய் வந்துட்டு இப்படி பிரச்சனை வந்துட்டேன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவர் நாமத்தை மகிமைப்படுத்தக்காக நம்மளை உருவாக்குறாரு. அவர் நம்மளை அழிக்கிறவர் இல்லை. இது நிறைய இடத்துல நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் வந்துட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னாக்கி அந்த நோயினால் ஐயோ உங்களுக்கு இந்த நோய் வந்துட்டேன், உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் வார்த்தையின் மூலமாக நம்மளை சொல்லும் பொழுது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய அன்பில் இருந்தோம்னாக்கி அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார்னு சொல்லி நம்ம அதை புரிஞ்சுருந்தோம்னாக்கி நம்ம அந்த கலக்கம் வந்து வராது. அந்த கலக்கம் வராமல் இருக்கிறதுக்கு வசனத்தை தான் தியானிக்கணும். அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்தின்னு இருக்காரு, என்னை வந்து உயர்த்ததுக்கு என்ன செஞ்சாலும் சரி அவர் கரத்தில் நான் இருக்கேன், என்னை யாரும் ஒன்றும் தொட முடியாது. ஒரு மிஷினரி ரொம்ப தைரியமாக சொல்லுவார். எப்பவும் அவர் இங்கே இருந்தால் நான் அவர் என்னோட கூட இருப்பார், அங்கே போனால் நான் அவரோட கூட இருப்பேன் அப்படிம்பார். அப்போது இந்த மரணத்துக்கும் இதுக்கும் உள்ள பாருங்கள், நான் மரித்து போனோம்னாக்கி அவ்வளோதான் முடிஞ்சுது, எனக்கு நோய் வந்துட்டு அவ்வளோதான் சொல்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே பிசாசான நினைச்சுவான், இவன் ஒன்றுமே இல்லை, இவன்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிமா. பயந்தவங்ககிட்ட தான் பிசாசான வேலை செய்வான்.
பயப்படாமல் தைரியமாக ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பார்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுதே இந்த வார்த்தை மூலமாக நம்ம ஜெயிக்க முடியும் சத்துருவை. அப்படி ஜெயிக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கோம். நம்ம அவங்க தான் நானும் அவருக்கு ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ண பரவும் வந்தேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் ஜீவனை தரதுக்கு தான் வந்தார், அவர் எடுக்கிறதுக்கு வரல. அதனால் ஜீவனை தந்தவர் அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்துறதுக்கு அவர் உதவி செய்து உருவாக்கி நம்மளை அவருடைய கரத்தில் வரைஞ்சி வச்சுருக்காரு. அதை நம்ம ஜெபிப்போம். யோவான் 10:10 இருக்க வசனம் அது. அதை நீங்கள் படித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். ஒரு பிரதர் பாட்டு படிப்பாங்க, ரொம்ப நல்ல பாட்டு. அந்த பாடல்கள்லாம் நீங்கள் படிங்க. வீட்டில் சும்மா ஜெபிக்கும் பொழுதே பாடல்களை படித்து ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போகாதே, நீ அவசரப்படாதே, சோர்ந்து போகாதே, நீ அவசரப்படாதே, கர்த்தரின் கரத்தில் நீ அடங்கியிருந்தா, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார் அப்படின்னு இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் படிங்க. ஆண்டவர் நம்மளை உயர்த்ததுக்கு அவருடைய கரத்தில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். இந்த வசனம் ரொம்ப படித்து நம்ம ரொம்ப வசனங்கள் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுனதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். சிலரோட பேசியிருக்கலாம். ஆண்டவர் பேசும்பொழுது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னே தெரியாத காலங்கள்லாம் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் நம்மளோட கூட பேசின வசனங்கள் இன்றைக்கு தெரியுது. ஏன் அவருடைய கரத்தில் இருக்கணும், ஏன் அடங்கி இருந்தோம்னாக்கி நம்ம உயர்த்துவேன்னு சொல்கிறாரு. எப்பவும் தாழ்மை உள்ளதுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளதுக்கு ஏற்று நிற்கிறார்னு சொல்லி அந்த வசனத்தையும் நம்ம இதோடு சேர்த்து படிக்கும்பொழுது நமக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் கற்றுறத நான்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். அது மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வசனத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய ஆவியானவர்கிட்ட கேட்கும் பொழுது நிறைய கற்று தந்து நம்மளை வழி நடத்தி நம்மளை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு நம்ம அர்ப்பணிச்சிருந்தோம்னா அவர் ஒரு பொழுதும் கைவிட்டு நம்மளை விலகவே மாட்டார், நம்மளை ஒரு பொழுதும் கைவிடவும் மாட்டார். யோசுவாவை அழைச்ச தேவன் எப்படி இருந்தாரோ அதுபோல் நம்மளே அழைச்சிருந்தாருன்னா அவர் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை, நம்ம விட்டு விலகவும் மாட்டார். அப்படி நடத்துகிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறதுனால அதை ஜெபித்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அதை ஜெபிக்கும் போது அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக்குள்ள வசனங்களை தான் நம்ம தியானிக்கணும். இப்போ நான் ஒரு சங்கீதத்துலேயும் நீதிமொழிகள்லாம் ஒரு 2 வசனம் வச்சுருக்கேன், அதை நீங்கள் தியானிங்க. நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறத நீங்கள் உணர முடியும். அதை நீங்கள் தியானிங்க. சங்கீதம் 105:17-18 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவளுக்கு முன்னாலே ஒரு புருஷன் அனுப்பினா யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப்பை பற்றி தான் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் படித்தோம், ஏற்ற காலத்தில் உயர்த்தணும்னு சொல்லி. அவருக்குன்னு ஒரு டைம் இருக்குது, ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஏற்ற காலம் இருக்குது. இப்போ தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுறதுக்கும் அதுக்கும் சொல்லுவார். ஏற்ற காலம் வரும்பொழுது நான் அதுக்குன்னு நேரம் வரல அப்படிம்பார். அப்படி அந்த நேரம் அவர் சரியான நேரத்தில் சரியான பாதையில் சரியானதை செய்யக்கூடியவர். சிலுவையில் அறையப்படுறது சரியான நேரம், அவர் வந்தது சரியான நேரம், எல்லாமே சரியாக செய்யக்கூடியவர். எதையுமே அப்படி இப்படி இந்த நேரம் கொஞ்சம் முன்னா பின்னா வச்சுக்கலாம் அப்படின்லாம் செய்கிற ஆண்டவர் இல்லை. சரியான நேரத்தில் கரெக்டாக நேர்த்தியாக நடத்துகிற நல்ல தகப்பன் என்று நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி நம்ம இந்த வேண்டாத காரியங்கள் சொல்கிறவங்க அந்த இதெல்லாம் மெயினில் போடவே மாட்டோம். இந்த 17ஆவது வசனத்தில் படித்தோம், அவன் தேசத்திலே பஞ்சத்தை வரிசித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அந்த இடத்துல பஞ்சம் வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ பஞ்சம் வரும்பொழுது யோசேப்பு என்ன செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நீதிமொழி 30:5 நீங்கள் ஒரு வசனத்தை இருக்குது. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டி கொள்கிறவர்களுக்கு அது கேடகமாக இருக்கும். அவருடைய வசனமே புடமிட்டது. அவர் வசனம் என்னது, நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் நமக்கு சொல்லித்தரக்கூடியது. அது எதுவும் தவறாக நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்யாது. அதனால் அதை நம்ம நம்பலாம், அதை விசுவாசிக்கணும். அதான் சொல்றாரு, வார்த்தையின்படி என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணுங்கிறனா அவருடைய சத்தமும் சரி, அவருடைய வார்த்தையும் சரி, அவருடைய கற்பனைகளும் சரி, எல்லாமே நம்மளை சரியாக கொண்டு போகக்கூடியது. ஒரு புக்கை எடுத்து படிச்சிங்கன்னாக்கி அதில் சரியாக தவறுகள் வரும்.
அவங்க வந்து அவங்க மைண்டில் வந்ததை எழுதியிருந்தாங்கனாக்கி அது வந்து எங்கேயோ கொண்டு போயிடும். ஆனால் வேத வசனம் புடமிட்டதுன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ புடமிட்டப்பட்ட வசனத்தை வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறையா புடமிட தான் செய்வார். சரிங்களா? ஒரு இடத்துல வெடி வச்சு தகர்க்கணும் இந்த பாறையை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்கனாக்கி அந்த இடத்துல வெடி இந்த இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்க பார்க்கலாம். பாறைகள், பெரிய பெரிய பாறைகள்லாம் இந்த இது மாதிரி வெடி வச்சு தகர்ப்பாங்க. நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன். இப்போல்லாம் நிறைய காரியங்கள் வந்துருச்சு. அந்த மாதிரி வைக்கும்போது டமான்னு வெடிக்கும்போது பார்த்தா அப்படியே தூரம் அதை வச்சுட்டு தூரம் வந்துடுவாங்க. வரும்பொழுது எல்லா பாறையும் அப்படியே வெடித்து இந்த சின்ன சின்ன கல்லாக வந்து அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு வரும். அந்த மாதிரி புடமிடுதுன்னா அதை வந்து கைட்டை தட்டியோ இந்த பெரிய பாறையோ அவங்கெல்லாம் ஒரு ஐயோ இந்த பாறைக்கு உடச்சோம்னாக்கி அது என்னமோ கஷ்டப்படணுமே, இது மெதுவாக தட்டி எடுப்போம்னோம்னாக்கி ஒரு நாள் தட்டி எடுக்க முடியாது. அவ்வளோ பெரிய பாறையாக இருக்கும். அதை வந்து என்ன செய்வாங்க, வெடி வச்சு இது பண்ணுவாங்க. அது வெடி வைக்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். டமான்னு வெடித்து அப்படியே செதறது, ரொம்ப தூரம் செதறும். அதனால் அப்படி செதறி வந்து அதுக்கப்புறம் தான் அந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து வீடெலாம் கட்டுறதுக்கு எல்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ ஒன்றுக்கும் பாருங்கள், அதுக்கு வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கு. எல்லா வேலையிலையுமே ஒவ்வொரு வேலை செஞ்சால் தான் அது முழுமையடையுது. அப்போ சாதாரண உலக வேலைக்கே இப்படி இருந்ததுனாக்கி ஆண்டோடைய வேலைக்கு வரணுன்னாக்கி அவர் வந்து என்ன செய்வார், சரியாக புடமிடுவார். சரியாக நம்மளை கொண்டு போகணும். மற்றவங்க மத்தியில் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணுமே வெளியே வார்த்தையின்படி கீழ்ப்படியாமல் நம்ம ஆண்டோடைய நாமத்தை தூசிக்கிறதுக்கு நம்ம வாழக்கூடாது. அதுக்காக தான் ஆண்டவர் நினச்சிதார், புடமிடுதார். புடம் போட்டு நம்மளை வந்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவருக்கு பிரியமாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால அவருக்கு பிரியமானதை நம்மளை வணைஞ்சி கொண்டு அவர் வந்து கொண்டு போய் நம்மளை விடுதாருன்னு நம்ம பார்க்கோம். அப்போ இந்த பேதுரு மாத்திரம் இல்லை, 105வது சங்கீதத்துலேயும் அந்த நீதிமொழிகளில் புடமிடப்பட்டதுன்னு சொல்லி போட்டிருக்கதும் நீங்கள் இதெல்லாம் கம்பேர் பண்ணி படிங்க. இப்போ வந்து யோசேப்பை பற்றி நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா, யோசேப்பு காலத்தில் கொடிய பஞ்சம் வந்துன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த பஞ்சத்தை அனுமதிச்சதே ஆண்டவர் என்னதுக்காக, பொல்லாப்பு செஞ்சு அவங்கள அழிக்கணும், அந்த தேசத்து மக்கள்லாம் கஞ்சி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அழியணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. ஆண்டவர் யோசேப்பை கொண்டு ஒரு நோக்கம் வச்சுருந்தார். ஆண்டவர் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவர் வந்து உருவாக்குறதுக்காண்டி இந்த இடத்துல அவர் 1 பேதுருல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த காரியத்தை நீங்கள் படிக்கலாம். ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த காலங்களில் அடங்கி இருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போது இந்த யோசேப்பு காலத்தில் பார்த்திங்கன்னாக்கி அவர் வந்து அவங்க என்னெல்லாம் அவர் வந்து யோசேப்பு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் ஏற்கனவே கனவு கண்டு எல்லாம் பண்ணி அவர் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லோரும் தலை வணங்குவாங்கன்னு சொன்னோன்னே அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், ஆதியாகமத்தில் இருக்குது. அப்போது இப்போ இந்த யோசேப்பு வந்து எப்படி உயர்த்தப்பட்டார் அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம தியானித்தோம்னாக்கி ஆதியாகமத்தில் 39வது வசனத்துலேருந்து 39வது அதிகாரத்துலேருந்தே அவருடைய காரியங்கள் கடைசி வரைக்கும் வரும். அவங்க சகோதரர்கள் எப்படி இருந்தாங்க, அவருக்கு எதிராக வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படிங்க. அவர் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவர் உயர்த்தப்படுவதற்கு ஒரு ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த இடத்துல வந்து பஞ்சம் உண்டாகுது. இப்போ இவர் வந்து முதல்ல வந்து விற்றுருந்தாங்க. ஒருத்தட்ட விற்றோடனே அவன் வந்து இந்த பார்வன்ட்ட விற்று அவன் அரச அரண்மனைக்கு போய் அங்கே போய் இருக்காருன்னு நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து தன் சகோதரனாலே விற்கப்படுதார். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள், நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், நம்மளே கொண்டு போய் நம்ம அண்ணன் தம்பி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கிடுவோம். அவங்க வந்து ஏதோ போகாமல் இவர் வந்து கனவை கண்டு சொன்னதுனால தான் அவர் சொன்ன உடனே கொண்டு போய் எங்கேயா கொண்டு போய் விற்றுட்டாங்கன்னா, ரோட்டில் கொண்டு போய் விற்றுட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கைன்னு பாருங்கள். அப்போது ஒன்றுமே தெரியாததை ஒரு தெரியாத நாட்டில் ஒரு தேசத்தில் கொண்டு போய் விற்றுட்டாங்க, யார்கிட்டையும் கொண்டு போய் விற்றோம்னாக்கி அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அப்படி கொண்டு போய் விற்கிறதுக்கு அவர் அனுமதிக்கார், ஆண்டவர் அனுமதிக்கார். ஏன்னா முதல்ல பஞ்சம் வந்துடுச்சு. பஞ்சத்தில் வந்து யார் செய்யணும்னு வச்சுருந்தார் ஆண்டவர் தீர்மானம், யோசேப்பை கொண்டு தான் அந்த தேசத்தில் வந்து எகிப்து தேசத்தில் வந்து அவனுக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணுங்கிறது யோசேப்பின் மூலமாக ஆண்டவர் முதலே திட்டம் வச்சுருந்ததுனால அவர் வந்து என்ன செய்கிறாரு, அங்கே வந்து ஒரு பஞ்சம் வருது முதல்ல, அடுத்தது இவங்க விற்ற பிறகு அவர் அந்த இடத்துல போன பிறவாது பாருங்கள், விற்று அந்த பார்வன்ட்ட போன பிறவாது நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போனோம்னாக்கி அதுலேயே வந்து பாருங்கள் அவருக்கு ஒரு சோதனை வருதுதை பார்க்கும். இவர் வந்து போத்திபார் மனைவி வந்து தவறுதலாக குற்றச்சாட்டு தான், அவர் ஒன்றும் செய்யாத குற்றத்தை சாட்டி அவர் வந்து சிறைச்சாலைக்கு தள்ளப்படுத்தார். அவர் சிறைச்சாலையில் இருந்தாருன்னு சொல்லி பார்க்கும். இப்போ தவறே செய்யாமல் நான் ஏன் இப்படி தவறு செய்தோன்னு சொல்லி நான் வந்து ஏன் இப்படி தண்டனை அனுப்பிச்சிட்டு இருக்கேன்னு நம்ம சொல்கிறவங்களா இருந்தால்
இங்கே யோசேப்பை படிக்கணும் கண்டிப்பாக. யோசேப்பை படிக்கும் பொழுது அவர் ஒரு தவறும் பண்ணலை. அவர் ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்தை வந்து உடனே சொல்லிட்டார். வீட்டில் அம்மா அப்பாட்ட எல்லாத்துலேயுமே சொல்லி சகோதரர்கிட்ட சொன்னோன்னா அதனால தான் வந்த கோவம். இருந்தாலும் அது தவறுன்னு சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது நம்மலாம் ஏதோ கனவு கண்டோம்னாக்கி நம்ம சொல்லுவோம், அம்மா அப்பாட்ட சொல்லுவோம், சின்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம், நான் அந்த மாதிரி கனவு கண்டேன், இந்த மாதிரி பண்ணேன் அப்படிலாம் சொல்லுவோம். பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கனவுனால தான் எல்லாத்தையும் எதிர்ப்பு வருது. ஆனால் அந்த எதிர்ப்பின் மூலமும் ஆண்டவர் யோசேப்பை கொண்டு வந்து வச்சிருந்த நோக்கம் வந்து நிறைவேறுது. அவள் ஜெயிலில் தள்ளுதா. ஜெயிலில் வந்து 2 வருஷம் ஏன் வச்சார் இந்த சிறைச்சாலையில் வைக்கிறதுக்கு? இவர் வந்து அந்த பெண்ணில் வந்து தவறான இது நடந்தது கிடையாது. அவளாக தான் தவறாக சொல்லி அவரை உள்ள தள்ளுதான்னு நம்ம பார்க்கோம். அந்த சிறையில் போன 2 வருஷம்னு போட்டிருக்குது. சிறையில் நீங்கள் இந்த விளக்கங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எழுதினவங்க நிறையா அந்த மாதிரி ஆத்தர்லாம் எடுத்து படிங்க. அதில் தான் நான் இந்த இடத்துலலாம் பார்க்கும்பொழுது ஏன்னா வேதத்தில் இல்லாத காரியங்கள்லாம் நம்ம படிச்சுக்கணும். நிறைய காரியங்கள் படிக்கும் பொழுது நிறைய 2 வருஷம் அவர் வந்து ஜெயிலில் இருக்காராமா. ஜெயிலில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னாக்கி முன்னாடி கனவுகள்லாம் கண்டான்ல, கனவு கண்டு எனக்கு இதெல்லாம் தெரியல அப்படிங்கும்போது அந்த கனவுக்கு எடுத்த பொருளை வந்து கூறக்கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அந்த ஜெயிலுக்கு போனோம்னா எல்லோரும் என்ன கவலை, எப்படா ஊரை நமக்கு ஜெயிலேருந்து நமக்கு விடுதலை தருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்க்கும். 2 வருஷமும் என்ன செஞ்சிருந்தாருன்னா ஆண்டவர் இந்த முன்னாடியே என்ன நடக்குங்கிற கனவுகளுக்கு பொருள் கூறக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது முன்னாடியே இருக்கக்கூடிய அந்த முன்னறிந்து இந்த காலத்தில் என்ன நடக்கும், இதுக்கு என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு திறமையும் கொடுக்குறாமா. அதை எப்படி செய்யணும், எப்படி இதை செய்யணும்னா இந்த நாட்களில் எப்படி செஞ்சோம்னாக்கி நமக்கு இந்த பஞ்சம் தீரும் அப்படிங்கக்கூடிய ஞானத்தையும் கொடுக்காரு. கனவு கண்டு அவன் கனவுக்கு என்னன்னு தெரியலை, அதுக்கும் அந்த விளக்கத்தில் அதை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை அந்த 2 வருஷத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி ஆண்டவர் வெளியே கொண்டாருன்னு பார்க்கணும். அப்படியே கர்த்தருடைய வசனம் வந்து அவனை புடமிடுதுனாக்கி என்னதுன்னா உருவாக்குது. புடமிடுதுன்னு நம்ம சொல்லக்கூடாது, உருவாக்குது. அவர் வந்து ஆண்டவருடைய பஞ்ச காலத்தில் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது இவன் கனவு கங்கிறதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஞானம் கொடுத்தா தான் அந்த தேசங்களை சரியான பாதையில் கொண்டு போக முடியும். அதை வந்து இந்த 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ப்ராக்டிஸ் தான் நடக்குது. ஏதோ ஒரு வேதனை ஒரு பாடு வருதுனாக்கி உடனே அழுதுகிட்டு இல்லாதபடி ஆண்டவரே நீங்கள் யோசேப்புக்கு என்ன செஞ்சார், 2 வருஷம் ஜெயிலில் இருந்து அவர் என்ன செஞ்சார், உங்களால் நடத்தப்பட்டு அந்த தேசத்தில் எந்த பஞ்சங்களை எப்படி சரி பண்ணணும், அந்த தேசங்களில் நடக்க போகிறது என்னன்ட்டு முன்னாடியே சொல்கிறது, அதை விளக்கம் கொடுக்கணும், அதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்களா ஆண்டவர். அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன நடக்கிறதுக்காண்டி ஆண்டவர் இந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கீங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்தோம்னாக்கி அது வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்ம பிசாசே கொண்டு வந்திருந்தாலும் அந்த காரியத்தை நம்ம செய்யாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவர். அதனால் வசனத்தை தான் நம்ம தியானிக்கணும், ஆண்டவருக்கு தான் அர்ப்பணிக்கணும். நம்ம ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அவர் வந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அப்படிங்கிற உறுதி நம்மகிட்ட இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு வந்து அந்த யோசேப்புக்கு உயர்வு கிடைச்சிது. பார்த்தீங்களா, அந்த பஞ்ச காலத்தில் எப்படி பஞ்சகாலம் வந்தது இதெல்லாம் படிக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஜெயித்து வந்த யோசேப்பு. அதன் காரணமாக எனக்கு நடந்தது என்னென்னா, ராஜாவுக்கு அடுத்த இடத்துல 2வது இடத்துல இருக்க வைக்காரு. எகிப்துக்கு எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக உயர்த்தார் ஆண்டவர். எப்படி பாருங்கள் உயர்த்தது, எந்த காலத்தில் உயர்த்தினார், எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு சரியான நேரத்தில் அவருக்கு வந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனாக இருந்தார். அதனால் யோசேப்பின் வாழ்க்கையில் மாத்திரமில்லை, நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஏற்ற காலம் அப்படிங்கிறதே வந்து நம்முடைய சித்தத்தைப்படி நடக்கிறது இல்லை. ஆண்டவர் மீது நாம் அவர் நம்ம மீது வைத்திருக்க திட்டம் நிறைவேறும் நாள் தான், அவருடைய சித்தம் போல் நம்ம நடத்தணும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்குற நாள் தான் அவருடைய ஏற்ற காலம். அந்த ஏற்ற காலத்தில் யோசேப்பை உயர்த்தினது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் உயர்த்தி வழிநடத்த நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது தான் நமக்கு வந்து இடையூறு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி 2 வருஷம்னா எப்படி இருந்திருப்பாருன்னு பாருங்கள். ஜெயில் வாழ்க்கைனாலே தெரியும் நமக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல வசதிகள் அதெல்லாம் இருந்திருக்காது. ஆனால் ஆண்டவரோட கூட ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக தான் இருந்திருப்பார். அப்படி இருக்கும்பொழுது தான் இந்த தரிசனங்களை இதை பற்றிலாம் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் வந்து வந்திருக்கும். நீ கவலையை பட்டுக்கிட்டு இருந்தோம்னாக்கி அதெல்லாம் வந்திருக்காது. அப்போது ஆண்டவருடைய ஞானம் இருக்கணும், ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கணும், வழிநடத்தல் இருக்கணும். நம்ம தவறி போகாதபடி ஆண்டவர் யோசேப்பை எப்படி நடத்தினாரோ
அதுபோல் பாருங்கள், கடைசி நாட்களில் அவங்களுடைய சகோதரர்களே பயப்படக்கூடிய அளவுக்கு கடைசி அதிகாரம் நீங்கள் ஆதியாகமத்தில் படிச்சிங்கன்னாக்கி, தகப்பன் மரித்து போவார். தகப்பன் சொல்லியிருக்காரு, நாங்கள் உன்னை விற்று எல்லாம் கஷ்டப்படுத்தினோமே, அதுக்கு ஏதாவது நீ தண்டனை கொடுத்துடக்கூடாதுன்னு அவன் பயந்து சொல்லுவான். ஆனால் இவர் சொல்வார், நீ நீங்கள் தீமைக்கு என்ன விற்றீங்க, அதை ஆண்டவர் நன்மையாக மாற்றிட்டாரு. நான் பாரு, எகிப்துக்கே எல்லாம் தலைவனாக இருக்கிறதுக்கு என்ன ஆண்டவர் உயர்த்ததுக்காண்டி அந்த பஞ்ச காலத்தில் எப்படி நடத்தணுங்கிற காரியத்தை செய்யும்படி என்னை கொண்டு ஆசீர்வாதமாக தான் வச்சுருக்காருன்னு சொல்லி இவங்களுக்கே சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதமாக உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கார். யோசேப்பை அப்படி உயர்த்தினார். அப்படி உயர்த்தின நல்ல தகப்பனுக்கு நாமளும் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நாம் மற்றவங்க செஞ்ச காரியங்களெல்லாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் எனக்கு செய்வார். ஆண்டவருடைய திட்டத்துக்கு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நான் அர்ப்பணிச்சிருக்கேன். அவர் தான் எல்லாவற்றையும் எனக்கு ஏற்ற காலத்தில் செய்வார்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் பொழுது, அதை சொல்லி ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் பெரிய காரியங்களே நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஒரு பாடல் கூட இருக்குது, அந்த பாடல் பாடி நம்ம ஜெபிப்போம். சித்தம்போ என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும், சித்தம்போ என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும், என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியரே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியரே என் இயேசுவே, உன் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். உன் சித்தம்படி என்னை நடத்துங்க, ஏற்ற காலத்திலே உயர்த்துகிற உம்முடைய திட்டத்துக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம், அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கை மாத்திரம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சந்ததியாய் ஆண்டுடைய பிள்ளையாய் மாறதுக்கு அநேக பிள்ளைகளை எழுப்புகிற பிள்ளைகளாய், அவங்கெல்லாம் ஏற்ற காலத்தை தெரியாமல் அவங்க சித்தப்படி போகிற வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டோடைய ஏற்ற காலத்தில் அவங்களை உயர்த்துவார்னு சொல்லி ஜெபித்து அவங்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாய் வாழ நம்மளை பயன்படுத்த இந்த வசனங்களின் மூலமாக நம்மளோட கூட பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிங்க. நீங்களும் விசுவாசத்தோட ஜெபிங்க, வசனத்தை தியானிங்க, அந்த பெரிய காரியங்கள் செய்வார். ஜெபிப்போம். இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோர் இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோர் இருக்கையிலே. சாமி, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், எங்களோடு உயிரோடு இருக்கிற தேவனாய் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கீங்க சுவாமி. அக்கா நன்றி செலுத்துறோம். இந்த வசனத்தை தியானிக்கும் போது எங்களோடு பேச வேண்டுமா செபிக்கிறையா. நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். யோசேப்போடு பேசின தேவன் எங்களோடும் பேசி வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறையா. 2 வருடம் சிறைச்சாலையிலே இங்க பேசி நடத்தின தேவன் அவரை உயர்த்தினீரே, அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள் துக்கங்கள் நாட்களிலே ஆண்டவரே எங்களை உயர்த்தும்படி நீங்க அதை அனுமதித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து அதற்கு நாங்கள் ஆண்டவரை கீழ்ப்படிந்து உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், உம்முடையத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய், உம்முடைய கரத்திலே இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசத்திலே நாங்கள் பலப்படவும் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறாயா. அந்த யோசேப்பை வசனம் புடமிட்டது, வார்த்தை புடமிட்டது. அந்த வார்த்தை மூலமாக தான் அவர் ஆண்டவரே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள ஞானத்தை கொடுத்தீங்க. அதுபோல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க ஆண்டவரே வார்த்தை மூலமாய் எங்களை சரி செய்யுங்க. ஆண்டவரே வார்த்தை மூலமா எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறாயா. அப்படியே நீ செய்து வழிநடத்த போறக்கா நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணிக்கட்டும். ஏற்ற காலத்துக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே துரிதமாய் எங்களுடைய சித்தத்துக்கு ஓடி விடாதபடி தேவனுடைய ஏற்ற காலத்துக்கு நாங்கள் ஆண்டவரே சரியான பாதையை காட்டுகிற தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் அடங்கி இருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட, அவருடைய கரத்திலே நாங்கள் தங்கி இருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரே நீங்க உதவி செய்து வழிநடத்தமா செபிக்கிறையா. இதுக்கு மீறி போகாதபடி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை முற்றிலுமா என்னுடைய கருத்திலே வணைந்து உங்களுடைய சித்தப்படி எங்களை ஆண்டவரே செயலாற்றி வழிநடத்தப்பட
எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். அந்த அன்பிலே நீங்கள் எங்களை வழிநடத்தமா செபிக்கிறையா. அன்பு தேவன் உங்களுடைய அன்பை போல இந்த உலகத்திலே யாரும் அன்பு காட்ட எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. அந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு உலகத்திலே வாழ ஆண்டவரே, அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாக நிற்க தேவன் நாமம் மகிமைப்படத்தக்கதாய் எங்களை உருவாக்கி வழிநடத்தமா செபிக்கிறோம். இப்படி என்ன நடத்த போருக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்களுடைய ஜெபத்துக்கு பயிர்படுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவனுடைய சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா செபிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே.